தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல். வரக்கூடிய புதன்கிழமை தொடங்குகிறது வேட்புமனு தாக்கல். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலுடன் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல். திருக்கோவிலூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் இல்லை என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம். நாடு முழுவதும் 96 கோடியே 88 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி. 18 வயது நிரம்பியோர் வாக்காளர்களாக பதிவு செய்ய இன்றைய கடைசி நாள். மக்களவைத் தேர்தலுடன் ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவைகளுக்கும் தேர்தல். பாதுகாப்பு காரணங்களுக்காக ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்தவில்லை என்று தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம். நானூறு இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெறும் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. வாரிசு மற்றும் வாக்கு வங்கி அரசியலில் எதிர்க்கட்சிகள் மூழ்கி இருப்பதாக விமர்சனம். தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டதாக திமுக, அதிமுக, காங்கிரஸ் அறிவிப்பு. பண பலத்தை தடுக்கவே தமிழ்நாட்டில் முதல் கட்டத்தில் தேர்தல் என்று அண்ணாமலை கருத்து. மக்களவைத் தேர்தலுக்காக புதிதாக 10 வாக்குறுதிகளை அறிவித்தது காங்கிரஸ். 100 நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு தினமும் 400 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று உறுதி. இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை மும்பையில் நிறைவு செய்தார் ராகுல் காந்தி. இன்று நடைபெறுகிறது நிறைவு விழா பொதுக்கூட்டம். ராகுலின் யாத்திரை நிறைவு விழாவில் பங்கேற்க இன்று மும்பை செல்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இந்தியா கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க திட்டம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததால் அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர், அமைச்சர்கள் படங்கள் அகற்றம். ஆவணமின்றி 50,000 ரூபாய் வரை மட்டுமே ரொக்கமாக எடுத்து செல்லலாம் என்று கட்டுப்பாடு. ஈரோட்டில் கடை உரிமையாளர் ஆவணமின்றி எடுத்து சென்ற 2.5 லட்சம் ரூபாய் பறிமுதல். பறக்கும் படையினரின் பணிகளை நள்ளிரவில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று தகவல். தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டியதாக கூறி 2 படகுகளும் பறிமுதல். தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்காது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். பிரதமரின் ஸ்ரீ பள்ளிகளை தொடங்க சம்மதித்தது குறித்து விளக்கம். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிராக வயலில் இறங்கி மக்கள் போராட்டம். சுற்றுச்சூழல் அனுமதி கோரிய விண்ணப்பத்தை திரும்ப பெற்றது தமிழ்நாடு அரசு. குன்னூர் அருகே 4வது நாளாக எரிந்து வரும் காட்டுத்தீயால் 30 ஹெக்டேர் வனப்பகுதியில் சேதம். ஹெலிகாப்டர் மூலமாக தண்ணீர் பீச்சி அடித்து தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரம். சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை இன்று 4 மணி நேரம் புறநகர் ரயில் சேவைகள் ரத்து. காலை 11 மணி முதல் 44 புறநகர் ரயில்கள் இயங்காது என்றும் அறிவிப்பு. தேர்தல் நடந்தாலும் IPL போட்டிகள் இந்தியாவில் தான் நடக்கும் என்று ஜெய்ஷா திட்டவட்டம். சென்னையில் நடைபெறக்கூடிய போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை ஆன்லைனில் நாளை தொடக்கம். தோனி கொடுத்த வாய்ப்புக்காக வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டுள்ளேன். 500 விக்கெட் வீழ்த்தியதற்கான பாராட்டு விழாவில் கிரிக்கெட் வீரர் அஸ்வின் நெகிழ்ச்சி. Who I wish to thank very deeply. I would be indebted for the rest of my life to Mahendra Singh Dhoni for what he gave me. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்றும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுடன் சேர்த்து விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. பதினேழாவது மக்களவையின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் எப்போது என்ற எதிர்பார்ப்பு கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் தொற்றியிருந்தது.
அந்த எதிர்பார்ப்பை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக மக்களவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். முதற்கட்ட தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த முதற்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் தமிழ்நாடும் இடம் பிடித்துள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 39 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 19ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. 7 phases. Phase 1 will start from 20th March notification, 5 days from now. And last date of withdrawal would be 30th March and date of poll would be 19th of April. இதேபோல் புதுச்சேரியின் ஒரே தொகுதிக்கும் முதற்கட்ட தேர்தலின் போதே, அதாவது ஏப்ரல் 19ஆம் தேதியே வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 20ஆம் தேதி தொடங்குகிறது. மார்ச் 27ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். அதற்கு அடுத்த நாள் மார்ச் 28ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்பட உள்ளன. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து சுமார் 20 நாட்களுக்கு பின் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஏறத்தாழ 45 நாட்களுக்கு பிறகு ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதேபோல் காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி பதவி விலகிய நிலையில் விளவங்கோடு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. அந்த சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு ஜூன் 4ஆம் தேதி முடிவு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் டிஜிட்டல் முறையில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன நம்ம ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கிறது, எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்போ இருக்கிறது, அது மாதிரி இன்புட்ஸ் எல்லாம் தான் கொடுப்போம். எலெக்ஷன் கமிஷன் தான் ஆல் இண்டியா பர்ஸ்பெக்டிவ் ஒரு வச்சுட்டு எலெக்ஷன் வைப்பாங்க. எப்போவுமே ஃபர்ஸ்ட் ஃபேஸில் நிறைய ஸ்டேட்டுக்கு வச்சிருவாங்க. சார், பை எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு மட்டும் நடக்கிறதா இருக்கு. அதில் முன்னாடி சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் திருக்கோவிலருக்கும் அதில் அறிவிச்சிட்டாங்க. அதில் என்ன சார், இப்போ ஒரு தொகுதியாக நடக்குதா? இல்லை, வெறும் வில்லுவான் கோடு தான். அது அனெக்ஷரில் நீங்கள் பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு. வெறும் வில்லுவான் கோடு தான். எனக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லையும் சிஇசி சார் சொல்லும்போது அதான் சொல்லியிருந்தாங்க. அனைத்து மாநிலங்களின் கருத்தை கேட்டறிந்த பிறகே தேர்தல் தேதி 7 கட்டங்களாக அறிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். நாடு முழுவதும் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்திருக்கும் நிலையில் எந்த மாநிலத்தில் எப்போது தேர்தல் நடைபெறவுள்ளது என்ற விவரத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரி, அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, சிக்கிம், மேகாலயா, உத்தராகண்ட், மிசோரம், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகிய 10 மாநிலங்களில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. முதல் கட்டத்தில் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள சில தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 102 தொகுதிகளில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தலில் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து ஏப்ரல் 26ஆம் தேதி மொத்தம் 89 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தலில் குஜராத், கோவா, டையூ, டாமனில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் அசாம், பீகார், சத்தீஸ்கர், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களின் சில தொகுதிகளையும் சேர்த்து மே 7ஆம் தேதி மொத்தம் 94 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளன. நான்காம் கட்ட தேர்தலில் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் சேர்த்து மொத்தம் 96 தொகுதிகளில் மே 13ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. ஐந்தாம் கட்ட தேர்தலில் லடாக்கில் மட்டும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் உள்ள தொகுதிகளையும் சேர்த்து மொத்தம் 49 தொகுதிகளில் மே 20ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. ஆறாம் கட்ட தேர்தலில் ஹரியானா மற்றும் டெல்லியில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகளிலும், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகளிலும், ஒடிசாவில் 6 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளில் மே 25ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. ஏழாம் கட்டமாக இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், சண்டிகரில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. மேலும் பீகாரில் 8 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 3 தொகுதிகள் உட்பட மொத்தம் 57 தொகுதிகளுக்கு கடைசியாக ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தமிழ்நாடு, பஞ்சாப், தெலுங்கானா, உத்தராகண்ட், டெல்லி, குஜராத், கேரளா உள்ளிட்ட 22 மாநிலங்களுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. கர்நாடகா, ராஜஸ்தான், திரிபுரா, மணிப்பூர் ஆகிய 4 மாநிலங்களுக்கு 2 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
சத்தீஸ்கர், அசாம் மாநிலங்களுக்கு 3 கட்டங்களாகவும், ஒடிசா, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு 4 கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர் ஆகிய 2 மாநிலங்களுக்கும் 5 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என கூறியுள்ள தேர்தல் ஆணையம், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்கு 7 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவித்துள்ளது. 543 தொகுதிகளிலும் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. 400 தொகுதிகளில் வெற்றி என்ற முழக்கத்துடன் மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பரிதாப நிலையை பாஜக ஆட்சி மாற்றி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். 10 ஆண்டு ஆட்சியின் சாதனைகளை முன்வைத்து மக்களிடம் வாக்கு கேட்போம் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். வாரிசு மற்றும் வாக்கு வங்கி அரசியலில் எதிர்க்கட்சியில் மூழ்கியிருப்பதாக விமர்சித்திருக்கூடிய பிரதமர் 140 கோடி மக்களின் ஆசையால் 400 இடங்களுக்கு மேல் பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 3வது முறை ஆட்சியில் அமரும்போது நிறைய பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான செயல் திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் வகுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தலை சந்திக்க தயாராக உள்ளதாக அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்ததை அடுத்து போலீஸ் கண்காணிப்பு, வாகன தணிக்கைகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு ஏறத்தாழ 34 நாட்களே உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் தொடங்க 4 நாட்களே உள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கட்டும் என காத்திருந்த அரசியல் கட்சிகளும் தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிவிப்பு உள்ளிட்ட பணிகளை முடுக்கிவிட தொடங்கியுள்ளன. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாட்டில் தேர்தல் விரைவாக நடத்தப்படுவது ஏன் என விளக்கம் அளித்தார். அட்வான்டேஜ் கூட 18 நாள் தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குதுன்னா அது பெரிய அட்வான்டேஜ். காரணம், ஸ்ட்ரங்க்ல இருக்கீங்க. இப்ப 40 நாள் 50 நாள் தேர்தல் களம் போகுதுன்னா சின்ன கட்சிகள் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவு தமிழகத்தில் எப்படி இருக்குன்னு. அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை மிக வேகமாக தேர்தல் நடத்தப்படுவதே இந்த மணி பவர், மசில் பவர் ஒழிப்பதற்காக இருக்கலாம் அப்படிங்கிறது உங்களை போன்ற என்னுடைய யூகமும் கூட. பாஜக கூட்டணியில் பாமக உள்ளதா என்பதை உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் எனவும், மக்களவை தேர்தலில் தான் போட்டியிடுகிறேனா என்பது 3 நாட்களில் தெரியவரும் எனவும் அண்ணாமலை கூறினார். இப்ப நான் சொல்லிடலாம், மாநில தலைவரா இவங்க போட்டுவிடுவாங்க, அவங்க போட்டுவிடுவாங்க. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய தர்மம் என்னன்னா, நாங்கள் அறிவிக்கும் பொழுது 39 சீட்டோட சேர்ந்து அறிவிக்கிறது தான் தர்மம். அதனால மற்ற தலைவர்கள்ட்டையும் பேசணும், அதுதான் முறை. இதேபோல சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் தயார் என்று கூறினார். எங்களுக்கு நாளைக்கே தேர்தல் விட மக்கள் தயாராக இருக்காங்க. எங்களுக்கு வாக்களிக்கிறதுக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் நாங்கள் தயாராக இருக்கோம். எந்தவித சந்தேகமே வேணாம். முதலமைச்சர் மும்பை சென்று திரும்பியதும் வேட்பாளர்களை அறிவிப்பார் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறினார். அணியை பொறுத்த மட்டும் முடிச்சாச்சு, எத்தனை இடங்கள் என்று தெரிய வச்சாச்சு. ஆக வேட்பாளர் பட்டியல் தான் அது இன்று நாளையோ நாளை மறுநாளோ தலைவர் அவர்கள் பம்பாய் செல்கிறார். வந்த பிறகு அவர் முடிவெடுத்து அறிவிப்பார். ஏன்னா நாங்கள் ரெடியா இருக்கணும், இந்த கூட்டணியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு குறைந்த அவகாசமே வழங்கப்பட்டுள்ளதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். 7 கட்டமா தேர்தல் நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு ஏன் இவ்வளவு அவசரமா ரொம்ப குறுகிய காலத்துல தேர்தலை அறிவிச்சிருக்காங்கிறது தான் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் தான் அது ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா 18 லட்சம் வாக்காளர்கள் எப்படி ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை சந்திச்சா கூட அதுக்கே டைம் இல்லையே. ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேரை போய் சந்திக்க முடியுமா? தில்லுமுல்லுயின்றி தேர்தலை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு VCK தலைவர் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், எந்த தில்லுமுல்லும் நடைபெறாமல் தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள். அதிமுகவில் தேர்தல் பணி ஜோராக நடந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். கூட்டணி பத்தி கவலைப்பட தேவையில்லை. அது பொறுத்து எங்க தலைமையில எந்தெந்த கட்சி கூட்டணி இருக்குன்றது கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். அதனால எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு, ஜரூரா போயிட்டு இருக்கு, ஒரு கவலையும் கொள்ள தேவையில்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முன்பு ஒரு தேர்தலையாவது ஒரே கட்டமாக நடத்தலாம் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார்.
தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த நொடியே தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்த நிலையில் சென்னையில் 14 செக் போஸ்டுகள் அமைக்கப்படும் என சென்னை மாவட்ட தேர்தல் ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது வந்து ஃப்ளையிங் ஸ்வாட் மூவ்மெண்ட்டோட அதே மாதிரி ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்னு ஒரே இடத்துல இருந்து கண்காணிக்கக்கூடிய 192 ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம்ஸும் இதே மாதிரி செயல்பட இருக்கு. அது இல்லாமல் நம்ம வந்து 32 வீடியோ சர்வேலன்ஸ் டீம்ஸ் போட்டிருக்கோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் படங்கள் அகற்றப்பட்டன. இதேபோல சுவர்களில் வரையப்பட்டுள்ள கட்சி சின்னங்கள் மற்றும் தலைவர்களின் படங்களும் வர்ணம் பூசி அளிக்கப்பட்டன. மேலும் தடுப்புகள் அமைத்து காவல்துறை மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். தேர்தல் அறிவிப்பு வெளியான அடுத்த நாளான இன்று இந்தியா கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் மும்பையில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். தென்முனையான கன்னியாகுமரியில் இருந்து வடக்கு எல்லையான காஷ்மீர் வரை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மேற்கொண்ட இந்திய ஒற்றுமை பயணம் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியில் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. இதையடுத்து இரண்டாம் கட்டமாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கிய இந்திய ஒற்றுமை நீதி பயணத்தை கடந்த ஜனவரி 14ஆம் தேதி மணிப்பூரில் தொடங்கினார். நாகாலாந்து, அசாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, மேற்கு வங்கம், பீகார், ராஜஸ்தான், குஜராத் என 15 மாநிலங்கள் வழியாக சுமார் 6700 கிலோமீட்டர் தொலைவிற்கு 63 நாட்கள் பயணம் செய்த ராகுல் காந்தி மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள சட்டமேதை அம்பேத்கரின் நினைவிடமான சைத்திய பூமியில் யாத்திரையை நிறைவு செய்கிறார். இதற்காக பிரம்மாண்டமான விழாவுக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது. இதில் இந்தியா கூட்டணி தலைவர்களும் பங்கேற்கின்றனர். இதைத் தொடர்ந்து மும்பை சிவாஜி பார்க்கில் நடைபெறும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்திலும் ராகுல் காந்தி பங்கேற்று பேசுகிறார். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் சரத்பவார், அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பலரும் பங்கேற்கின்றனர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. இன்று காலை விமானம் மூலம் மும்பை செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராகுல் காந்தியின் யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்பதுடன் இந்தியா கூட்டணி பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்டு பேச உள்ளார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியா கூட்டணியின் முதல் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் என்பதால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது.